திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி 4வது நாளாக யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி ராஜகோபுரத்தின் கீழ் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள யாகசாலை மண்டபத்தில் யாகசாலை பூஜை கடந்த 1ஆம் தேதி மாலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் சுவாமி சண்முகருக்கு 49, சுவாமி ஜெயேந்திரருக்கு 5, சுவாமி நடராஜருக்கு 5 மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு 12 என மொத்தம் 71 ஓம குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு மூலவர் பார்வதி அம்மன், கரியமாணிக்க விநாயகர், வள்ளியம்மன், தெய்வானையம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு காலை மற்றும் மாலை என 12 கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று 6 மற்றும் 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் தீபாராதனை நடைபெற்றன. வழி துணையாய் வருபவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடக்க உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இன்று முதல் 7ஆம் தேதி வரை திருச்செந்தூர் பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தவிர மற்ற சரக்கு வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வருபவர்களை தவிர்த்து தென் மாவட்டம் உள்ளிட்ட பிற ஊர்களிலிருந்து வரும் தனியார் வாகனங்கள் திருச்செந்தூர் கிழக்கு கடற்கரை சாலையை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல கோயிலில் பக்தர்கள் மேற்கு பிரகாரம் வழியாக செல்வதற்கு அனுமதி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடமுழுக்கு தீர்த்தம் ட்ரோன் மற்றும் ஸ்பிரிங்கர் மூலம் அனைத்து இடங்களுக்கும் தெளிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து இடங்களிலும் LED டிவி மூலம் குடமுழுக்கை காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜூன் 30ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதியாத ரேஷன் அட்டைகள் செல்லாது என்ற தகவல் வதந்தி என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. ரேஷன் அட்டையை அப்டேட் செய்யாவிட்டால் ரத்தாகிவிடும். ரேஷன் கார்டு மோசடியை தடுக்க ஏழை மக்களுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்க KYC சரிபார்ப்பது அவசியம் என்றும், ரேஷன் கார்டுடன் ஆதார், மொபைல் எண், கைரேகை, இறந்தவர் பெயர் நீக்கம் போன்றவற்றை அப்டேட் செய்யாவிட்டால் ரேஷன் கார்டுகள் செல்லாது. ஆகவே சேவை மையத்தில் KYC சரிபார்த்து அப்டேட் செய்யுங்கள் என்றும் இணையத்தில் தகவல் பரவியது. இந்நிலையில் ஜூன் 30ஆம் தேதிக்குள் கைவிரல் ரேகை பதியாத ரேஷன் அட்டைகள் செல்லாது என்பது வெறும் வதந்தி என தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் கட்டாயமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகையை பதிவு செய்வது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடைசி தேதி வரையறுக்கப்படவில்லை எனவும், சமூக ஊடகங்கள் மூலம் வரும் செய்தி உண்மையில்லை என்றும் தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் நிதிச்சுமை காரணமாக அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதை மீண்டும் செயல்படுத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை சரண் செய்து அதற்கான பணப்பலன்களை பெற்றுக் கொள்ளலாம். உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி அரசின் உதவி மக்கள் தொடர்பு அலுவலக பணியிடங்களுக்கு திமுக IT விங் பணியாளர்களை நியமிக்க முயற்சிப்பதாக முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் அரசின் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணியிடங்களுக்கான தகுதி மற்றும் நியமன வழிகாட்டு முறைகளை 2016ஆம் ஆண்டு தனது தீர்ப்பின் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்திய நிலையில் அப்பணியிடங்களுக்கான கட்டாயமாக்கப்பட்ட கல்வித் தகுதியை திமுக அரசு திரும்பப் பெற முடிவெடுத்திருப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தகுதியற்றவர்களையும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களையும் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் பணிக்கு நியமிக்க திமுக அரசு முயற்சிப்பதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரிகை துறையில் எந்த அனுபவமோ கல்வி தகுதியோ இல்லாமல் தற்காலிக நியமனம் என்ற பெயரில் வயது, சாதி, மகளிர், ஊனமுற்றோர் ஒதுக்கீடு விதிகளுக்கு விதிவிலக்கு அளித்து நியமிக்க முயற்சிப்பது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் ஆதாயத்திற்கான உள்நோக்கமாகவே இது தோன்றுவதாகவும் கூறியுள்ளார். தற்காலிக நியமனம் என்ற பெயரில் தகுதியற்றவர்களை நியமிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் EPS வலியுறுத்தியுள்ளார்.
தமிழகத்தில் IAS அதிகாரிகள் 9 பேரை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள உத்தரவில் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை ஆணையராக கலையரசி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக கதர் கிராம தொழில் வாரிய தலைமைச் செயலாளராக சம்மத் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நில நிர்வாகம், நகர்ப்புற நில உச்சவரம்பு மற்றும் நகர்ப்புற நிலவரி இயக்குநராக மகேஸ்வரி செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குநராக ஜான் லூயிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் அரசு சிறப்பு செயலாளர் பொறுப்பு சரவண வேல்ராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராக மோகனும், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்குநராக சிவராசுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல தமிழக நகர்ப்புற வளர்ச்சி நிதியத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக ராஜேந்திர ரத்னுவுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தமிழக தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட்டின் செயல் இயக்குநராக கேத்ரின் சரண்யா நியமிக்கப்பட்டுள்ளார். பாமகவின் கொறடா அருளை மாற்றக் கோரி அன்புமணி ஆதரவு MLAக்கள் சபாநாயகரிடம் மனு அளித்த நிலையில் கொறடாவாக அருள் தொடர்வார் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். தன்னை விமர்சித்து பேட்டியளித்த பாமக MLA அருளை கட்சியில் இருந்து நீக்குவதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவித்தார். இதையடுத்து சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த அன்புமணி ஆதரவு MLAக்கள் 3 பேர் பாமகவின் புதிய கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமாரை நியமிக்க வேண்டும் என மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் பாலு பாமக தலைவரின் அதிகாரம் குறித்து விளக்கினார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வடிவேல் ராமநாதன் அவர்களும், இவர்கள்தான் கட்சியினுடைய பொதுக்குழுவை நடத்த முடியும், கூட்ட முடியும். இதுதான் விதி. இந்நிலையில் சேலம் மேற்கு தொகுதி MLA அருள் பாமக கொறடாவாக தொடர்வார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சபாநாயகருக்கு ராமதாஸ் எழுதிய கடிதத்தை அருள் தலைமைச் செயலகத்தில் நேரில் வழங்கினார். நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேரவை முதன்மைச் செயலாளரிடத்திலும் சபாநாயகருடைய தனிச் செயலாளரிடத்திலும் கொடுத்துவிட்டு வந்தேன். முன்னதாக பாமக கௌரவ தலைவர் GK மணியை நேரில் சந்தித்து அருள் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருது வழங்கி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டிற்கான விருதாளரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் கலந்து ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் மூத்த அரசியல் தலைவர் மற்றும் சமூக நல்லிணக்கத்துக்காக உழைத்தவர் என்ற அடிப்படையில் காதர் மொஹிதீனுக்கு விருது வழங்க முடிவு செய்யப்பட்டது. தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காதர் மொஹிதீனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விருதை வழங்கி கௌரவிக்க உள்ளார். தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா தொழிலாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த விதிக்கப்பட்ட தடையை அமல்படுத்தவும், நிறுவனத்தின் சுமூகமான நடவடிக்கைகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க உத்தரவிடக் கோரியும் காஞ்சிபுரம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், பிரதமரும் தமிழக முதல்வரும் தொழில் தொடங்க வரும்படி வெளிநாட்டு முதலீட்டாளருக்கு அழைப்பு விடுக்கும் போது இவ்வாறு போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள், நாடு எப்படி முன்னேறும் என கேள்வி எழுப்பினார். வழக்கில் இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்தார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர் சாய் சரவணகுமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ECRல் நிலப்பிரச்சினை தொடர்பாக அவருக்கும் பாஜக பிரமுகர் உமாசங்கர் மற்றும் அவரது தங்கை பூர்ணிமாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உமாசங்கர் மற்றும் பூர்ணிமா மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எதிர்தரப்பு கொடுத்த புகாரின் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை செய்யப்பட்ட நிலையில் கடந்த வாரத்தில் அமைச்சர் பதவியை சாய் சரவணகுமார் ராஜினாமா செய்தார்.
இந்நிலையில் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்ததாக கூறி புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் பூர்ணிமா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது முகாந்திரம் இருப்பதால் நிலப்பிரச்சனையில் ஆவணங்கள் அடிப்படையில் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதி சேரலாதன் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி அருகே காவல் நிலையத்தில் இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோ பரவிய நிலையில் காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏர்வாய்ப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் துபாயில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஆண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நாடு திரும்பியதை அடுத்து உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தனது கணவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்த விஜய் என்பவரை ஜெயபாலின் மனைவி மலர் சந்தித்து பேசிய போது அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் மலரின் அக்கா மகனான விக்கி தனது சித்தப்பாவின் மரணத்திற்கு நியாயம் கோரி கத்தராப்பாளையம் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் விக்கியை தாக்கியது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நிலையில் காவல் நிலையத்தில் இளைஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் காவலர் மணிகண்டனை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து கள்ளக்குறிச்சி எஸ்பி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். கரிபியன் தீவு நாடான டிரினிடாட் அண்ட் டொபேகோ நாட்டின் உயரிய விருது பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டின் மிக உயர்ந்த குடிமகன் விருதை பெற்ற முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றார். 140 கோடி இந்தியர்களின் சார்பாக இந்த கௌரவத்தை பெருமையாக ஏற்றுக்கொள்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தொடர்ந்து அந்த நாட்டின் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றினார். சபாநாயகர் இருக்கையில் இந்தியா என குறிப்பிட்டிருந்தது குறித்து பெருமிதம் தெரிவித்தார். மேலும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி குறித்து நகைச்சுவையாக குறிப்பிட்டு சிரிப்பலையை ஏற்படுத்தினார். Indians are among the most passionate fans of the West Indies cricket team. We cheer for them with all our heart, except when they are playing against India. பயங்கரவாதத்தை மனிதகுலத்தின் எதிரி என்று கூறிய பிரதமர் அதற்கு எதிராக உலகளாவிய ஒற்றுமை நிலைப்பாட்டை எடுக்க அழைப்பு விடுத்தார். அமெரிக்காவின் மத்திய டெக்சாஸில் பல மாதங்களுக்கு ஏற்ற மழைப்பொழிவு சில மணி நேரங்களில் பெய்ததால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கின் அதிர்ச்சி காட்சிகளே இவை. மத்திய கேர் கவுண்டியில் ஒரே இரவில் சில மணி நேரங்களில் 25 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்ததால் வாடலூப் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 45 நிமிடங்களுக்குள் நதியின் நீர்மட்டம் 26 அடி உயர்ந்து அழிவுகரமான வெள்ளமாக மாறி ஏராளமான சேதங்களை ஏற்படுத்தியதாக டெக்சாஸ் லெப்டினன்ட் கவர்னர் டான் பேட்ரிக் தெரிவித்தார். கெர்வலே, நியூஜெர்சி, நார்த் பிளைன் ஃபீல்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளன. மாகாணத்தில் வெள்ளத்தால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு முகாமில் கலந்து கொண்ட 23 சிறுமிகள் காணாமல் போனதால் அவர்களை தேடும் பணி துரிதமாக நடைபெறுகிறது. 18 ஹெலிகாப்டர்கள் 500க்கும் மேற்பட்ட மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். பர்மிங்ஹாம் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர்கள் 6 பேர் டக் அவுட் ஆனதால் போட்டியில் மீண்டும் இந்தியாவின் கை சற்று ஓங்கியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 5 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரின் 2வது போட்டி பர்மிங்ஹாமில் நடந்து வருகிறது. கேப்டன் சுப்மன் கில்லின் அபார இரட்டை சதத்தால் 587 ரன்கள் குவித்து இந்திய அணி ஆல் அவுட் ஆனது. அதனைத் தொடர்ந்து களம் கண்ட இங்கிலாந்து அணி 2ஆம் நாள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 77 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் நேற்று நடந்த 3ஆம் நாள் ஆட்டத்தில் 84 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. ஆனால் அதன் பின் ஜோடி சேர்ந்த ஹாரி ப்ரூக் மற்றும் ஜெமி ஸ்மித் நங்கூரம் போல நிலைத்து நின்று ஆடி 303 ரன்கள் சேர்த்ததால் ஸ்கோர் மளமளவென உயர்ந்தது.
புரூக் 158 ரன்களிலும் ஸ்மித் 184 ரன்களிலும் அவுட் ஆன நிலையில் பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆகினர். இதனால் 407 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆன நிலையில் இந்தியா தரப்பில் முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளும் ஆகாஷ்தீப் 4 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். இங்கிலாந்து அணி வீரர்களில் மொத்தம் 6 பேர் டக் அவுட் ஆன நிலையில் ஒரு இன்னிங்ஸில் அதிக பேர் டக் அவுட் ஆன மோசமான சாதனை என்ற பட்டியலில் இந்த இன்னிங்ஸும் இணைந்துள்ளது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி ஜெய்ஷ்வால் விக்கெட்டை இழந்த நிலையில் 64 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணி இங்கிலாந்து அணியை விட 244 ரன்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் ராகுல் மற்றும் கருண் நாயர் களத்தில் உள்ளனர்.